வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ். நேற்று ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் ஒரு 26 சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. கொன்னுட்டு தீவிரவாதிகள் தப்பிச்சும் போயிருக்காங்க. பொதுவாக காஷ்மீர் தாக்குதல் அப்படின்னாவே இந்த பார்டரில் தான் நடக்கும். ஆனால் இப்போது நாட்டுக்குள்ளே ஒரு சுற்றுலா தலத்தில் நடந்திருக்கு. அது சுற்றுலா தலத்தில் எனி டைம் இந்தியன் ஆர்மி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் தாக்குதல் நடக்கும்போது மட்டும் இந்தியன் ஆர்மி ஒருத்தன் கூட இல்லையாமா. இது நம்பர் மாதிரியாக இருக்குது. குறிப்பாக பிரதமர் இந்தியாவில் இல்லை, துபாய் போயிட்டார் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் புல்வாமா தாக்குதல் நடக்கும்போதும் ஊர்மையை போயிட்டார் இந்த தலைவர். ஆனால் இது ஒன்றும் முதல் முறையான தாக்குதல் கிடையாது. ஏற்கனவே 2014 உரி தாக்குதல், 2016 பதான்கோட் விமானப்படை தாக்குதல், 2017 அமர்நாத் யாத்திரை தாக்குதல், 2019 புல்வாமா தாக்குதல், 2024 ரியாசி யாத்திரை தாக்குதல்னு நிறைய நடந்திருக்கு. அந்த வரிசையில் தான் இப்போ கடைசியாக இந்த பஹல்காம் தாக்குதலும் நடந்திருக்கு. மோடியும் அமித்ஷாவும் எப்பையும் நாட்டோட பாதுகாப்பை சொல்லி தான் இந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க. இத்தனை தாக்குதலும் மோடி ஆட்சியில் தான் நடந்துகிட்ருக்கு. என்ன பிடிங்கிட்டு இருந்தாங்களா? இந்த லட்சணத்தில் பஹல்காம் தாக்குதல் நடந்து இந்த முழு விவரம் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, எல்லாம் பண்ணுதெல்லாம் பாகிஸ்தான் தான், அதை பண்ணுது முஸ்லீம் தான், நீங்கள் என்ன மதம்னு கேட்டு இந்துவா அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் சுட்டு கொன்னாங்க அப்படின்னு செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு இந்த முழு விவரமும் வெளியே வந்துச்சு. அப்படி பார்க்கும்போது அந்த இறந்து போன 26 பேரில் முஸ்லீமும் இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. அது இல்லாமல் யாரும் பக்கம் உங்கள் மதம் என்ன அப்படின்னு கேட்டெல்லாம் சுடலையாமா. தூரத்தில் இருந்து சராமாரி சுட்டிருக்கானுங்க. யார் சுட்டாங்க, எதுக்காக சுட்டாங்கன்னு எதுவுமே தெரியல. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே இந்த சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அங்கே லோக்கலில் இருந்த முஸ்லீம் தான் ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்களாமா. இதையெல்லாம் ஏன் அந்த கோடி மீடியா சொல்லலை அப்படின்னு தெரியல. நடந்த இந்த சோகமான விஷயத்தை வச்சு முஸ்லீம் நல்லவங்க அப்படின்னு சொல்ல வரல. ஆனால் இத்தனை பேரை கொன்னுட்டு அதை ஓட்டாக மாற்ற பார்க்குற இந்த கேவலமான மோடி அமித்ஷாவோட சங்கி புத்தி இருக்குது பாருங்கள், அதை தான் சொல்ல வரோம். யாரும் நம்பாதீங்க. இறந்தவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். ஆனால் இந்த பாஜக, மோடி, மத அரசியல், அமித்ஷா இவங்க யாரும் யோகியம் இல்லை அப்படின்றத மட்டும் ஆணித்தரமாக பதிவு பண்ணலாம்.